வணக்கம். திருவொற்றியூரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீனவர் பிரிவு சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மீனவர் பிரிவு சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் 166வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட வழங்கும் நிகழ்ச்சி பாஜக மாநில மீனவர் பிரிவு அலுவலக செயலாளர் கே. மூர்த்தி ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் மீனவர் பிரிவு சீமான் பாலு தலைமையில் தாங்கினார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினார்கள். மேலும் மீனவர்களுக்கு 50 பேர்களுக்கு மீன்பிடிக்க வலைகள் மற்றும் 200 பேருக்கு மேற்பட்டோருக்கு ஹாட் பாக்ஸ், 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அன்னக்கூடைகள், 25 மேற்பட்ட பெண்களுக்கு மிக்சி, 50க்கும் மேற்பட்டோருக்கு இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட தலைவர் மீனவர் அணிப்பிரிவு வடசென்னை கிழக்கு சுதாகர், மாநில நிர்வாகிகள், மீனவர் பிரிவு மாநில செயலாளர்கள் கமலக்கண்ணன், பிரேம்குமார், மாவட்ட தலைவர்கள் மீனவர் பிரிவு வாசுதேவன், ஜெகதீசன், வீரபெருமாள், தாமோதரன், மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் 5000 ரூபாய் அறிவித்து எல்லாரும் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. இது தேர்தல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க. இது மக்கள் ஏமாற மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால சொன்னாங்க 2021 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. ஆனா பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அவங்க அந்த ரூபாயை கொடுக்கவே இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க. அப்ப தேர்தலுக்கான அந்த வாக்கு வங்கி அரசியலை பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பொங்கலுக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா போன பொங்கலுக்கு தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல. அப்ப தேர்தல் வரும்போது அதுக்காக ஒரு திட்டம், மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க கோடை காலத்துக்காக 1000 ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத ஒரு திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுல தப்பு இல்லை. போன வருஷம் ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின ஆண்டு ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கோடைகால விடுமுறைக்கு பணம் கொடுக்கல? ஆக தேர்தல் வரும்போது அதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டம். ஆனால் இந்த நாட்டில் இன்னைக்கு கஞ்சா, போதைப் பொருட்கள், கல்லூரிக்கு போக வேண்டிய வயசுல இன்னைக்கு கையில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சாவை எடுத்துட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாமே பீர் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பீர் பாட்டில் குடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்துட்டு மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் வச்சிருக்காங்க. இந்தியாவில் 2011 வரைக்கும் இருந்த கடன்களை காட்டிலும் இன்னைக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய், 2022 முன்னால இப்போ 5.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுன்னாக்கி தமிழ்நாடு தான். எதுல அப்படின்னாக்கி கடன் வாங்குறதுல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். அது போதைப் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு முதல் மாநிலமா இருக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தான். இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுவதும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமாக எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. வடிவுடை அம்மன் இருக்காங்க. சார், மாநில சுயாட்சி பற்றி இன்னைக்கு தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. ஒரு ரிட்டையர்டு நீதிபதியை வச்சு பேசியிருக்கிறாரு, தாக்கல் பண்ணிருக்காரு அவசர குலத்துல. அதை பத்தி நீங்க அதாவது இதுவரைக்கும் 18 கமிஷன்கள் போட்டிருக்காங்க. ஆக இன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் வந்த பிறகு ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டாங்கிறாங்க. ஆக இவங்களுக்கு ஒன்று வேண்டும்னு சொன்னா வேணும், இவங்களுக்கு தேவை இருக்குன்னா வேணும்பாங்க, தேவையில்லைன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆளுநர் இல்லாத ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இவங்க தேசிய ஜனநாயக கூட்டில் 15 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் செய்ய தவறிட்டாங்க. நீட்டு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீட்டு கொண்டு வர முடியல. தெரிந்திருந்தே போய் சொல்லி தான்
அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. சார், மோகன் பகவத் இந்தியாவுல உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் மீண்டும் தாயின் மதமான இந்துவுக்கு மாறுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அது எனக்கு தெரியல. அதை பார்த்து கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்றேன். அப்புறம் இப்ப காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா நேற்று வேணுகோபால் வந்தாரு. அவரு